வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஸ்ட்ராபெரி வந்து 1 கப் எடுத்து நறுக்கியிருக்கேன். பழத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நறுக்கிடுங்க. நல்லா தானே இருக்குன்னு அப்படியே மிக்சியில் அடிக்காதீங்க, புழு இருக்கும் சில பழத்தில். நறுக்கி வச்சுக்கோங்க. தேன் எடுத்திருக்கேன். சுகரை காட்டிலும் தேன் உடம்புக்கு நல்லது, அதனால தேன் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா காய்ச்சின பால், நல்ல தண்ணியே விடாமல் கெட்டியாக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா கூலிங்காக இருக்குது. பால் வெதுப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் பழத்தோடு சேர்த்து அடிக்கும்போது பால் திரிஞ்சு போயிடும். ஸ்ட்ராபெரியில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. சி இருக்கிற பழத்தோடு நீங்கள் பால் வெதுப்பாக சேர்த்திங்கன்னா நிச்சயம் வந்து பால் திரிஞ்சு போயிடும். அதனால நல்லா பாலை வந்து ஃப்ரீசரில் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. கெட்டி பாலாக எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 4 பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் டெக்கரேட் பண்ணுறதுக்காக. இதோட நீங்கள் தேன் உங்களுடைய ஸ்வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தேன் பிடிக்காதுன்னா நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க தேன் எடுத்துக்கிறது நல்லது. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா கெட்டியாக வந்துருச்சுங்க. சில பேருக்கு வந்து பாலோட தேன் சேர்த்தா பிடிக்காது, சுகர் வேணாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள் இஷ்டம். இது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு சம்மரில் நல்லா பிடிக்கும் அவங்களுக்கு இந்த ஜூஸு. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். விட்டமின் சி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ஸ். அது வந்து விட்டமின் சி இருந்தால் தான் ஹீமோகுளோபின் வந்து கூடும். அயர்ன் டேப்லெட் வந்து ஹீமோகுளோபின்காக டாக்டர்ஸ் கொடுக்கும்போது விட்டமின் சி உள்ள டேப்லெட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேடாக போட்டுக்கோங்க. பாதாம் பருப்பு கூட ஊற வச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.